ஓடி போனவாள் கிடையாது. யாரு கரூர் இந்த மூதேவிக்கு என்னன்னே தெரியல. ஆக என்ன பயம்னா, ஒருவேளை அன்னைக்கு விஜய் இருந்திருந்தா, இப்ப நான் சொல்றேன், அவங்களுடைய கணிப்பா அந்த கலவரத்தை பயன்படுத்தி விஜய் அடிச்சு கைகால உடைக்கிறதா அவங்களுடைய பிளான். அதை புரிஞ்சுக்கிட்டு விஜய் வந்தாச்சு. நீதான் விசாரணை கூப்பிட்டா கக்கூசுல போய் உட்கார்ற. காலை கடன்களை முடிக்க வேணாமா? 11 மணிக்கு தான் காலை கடன். மூதேவிகளா இந்த விளங்குமா நாடு? ஒன்ன நம்பி ஒரு கட்சி, ஒன்ன நம்பி ஒரு தமிழ்நாடா? உன் வீட்டில் இருக்க எல்லாரும் ஹிந்தி படிப்பான், எல்லாம் படிப்பான். ஆனா நீங்களும் நானும் மட்டும் படிக்க கூடாது. இதை இன்னமும் புரிஞ்சுக்கலன்னா தமிழை உருப்பட மாட்டான். ஆனா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறீங்க, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. மாங்கோயில் கோயிலும் பூஞ்சோலை எங்கை மாட்ட நிலைக்கு சிறைச்சாலை. சிறையை கண்டு அஞ்சுகிறவனா திமுக பேசுறீல்ல? பேசுவது மானம் இடை, பேணுவது காமம், கூசுவது மாநிலைத்தான், சீச்சி நன்று உனது குற்றம். கம்பன் சொன்னது இவங்களுக்கு தான். இந்த நாட்டுக்கு சுதந்திரமே வேணாம் அப்படின்னு மாநாடு ஒரு தீர்மானம் போட்டுறா பேச விட்டு வச்சிருக்கோம்ல. அடிபட்டு உடப்பட்டு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறது காங்கிரஸ் காரனும் கம்யூனிஸ்ட் காரனும். நாங்கெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்றோம், நீங்க எங்களை மேல உட்காந்து உத்தரவு போடுவீங்களா? எதுவுமே பண்ணாம வாய கிளறீங்கன்னா உண்மையை சொன்னாக்க அவ்வளவுதான், தூக்கில தான் தொங்கணும். 6 மாசத்துக்கு முன்னால என்னம்மா தேவி ஜக்கம்மா கரெக்டா சொல்றீங்க. நாடு நாசமா போயிருச்சு நியாயமா. 10 லட்சம் கோடி கடனுள்ள நாடு, இதில் இலவசம் என்பது பெரும் வெட்கக்கேடு. சொன்னது சைமன்க. அதுக்கு மட்டும் பதில் கேட்டு சொல்லுங்க. வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த நிர்வாகியான திருச்சி வேலுச்சாமி அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் தமிழகத்தில் நிகழ்ந்து இளைய கலைஞர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டு பின்பு விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்பட்டு இன்றைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக தான் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கு பட்ஜெட்டு சுமூகமாக தான் முடிஞ்சிருக்கு. தொடரில் இன்றைய பட்ஜெட் மரிய வில்சன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்தார். இளைய கலைஞர் அவர்களும் உட்காந்துட்டு இருந்தாங்க. இளைய கலைஞர் நேற்று பட்டம் கொடுத்துருக்காரு RS பாரதி. யாருக்கு? எனக்கு இளைய கலைஞர்லாம் கொலைகாரன் கொள்ளக்காரன் இல்லை காமுகன்னு சொன்னாங்க. அதாவது 2001 கருணாநிதி கலைஞர் அவர்களை கைது செய்யும் பொழுது தமிழகத்தில் ஒரு பதற்றமான சூழல் நடந்தது. அதே போன்ற பதற்றமான சூழல் நடக்குது. அதற்கப்புறம் கலைஞர் முதல்வரானார். அதுபோல இன்றைக்கு கைது செய்யப்பட்டு அராஜகம் செய்யப்பட்டாலும் இதேபோல் இவரும் பின்வா முதல்வர் ஆவார். ஏனென்றால் அதனால் இன்றிலிருந்து நாங்கள் இளைய கலைஞர் என்று அழைக்க போகிறோம் அப்படின்றது தான் அவர் சொன்னது. செக்டாரா? நான் பாரதியை கூட சாதாரண ஆள் நினைச்சேங்க. இப்போ தான் அவர் எவ்வளோ பெரிய வில்லங்கமான ஆள் தெரியுது. அவர் சொல்ற மூத்த கலைஞர் இருக்கிறாருல்ல, அவருடைய மணி விழா நடந்துச்சா? மணி விழா மலர்னு போட்டாங்களா? முதல் அட்டை படத்தில் என்ன யார் யார் படம் இருந்துச்சு தெரியல, சொல்லுங்க. மறந்துருக்கு. நீ உங்க அளவுக்கு ஞாபக சக்தி யாருக்கு இருக்காது. ஞாபக சக்தி மணி விழா மலர் முன்னாள் அட்டை படத்தில் மனைவியோட, பின்னால் அட்டை படத்தில் துணைவியோட. உங்களுக்கு புரியல? இளைய கலைஞர்னாக்க அதை சொல்றாரு அவரு. இல்ல கலைஞர் அவர்கள் தமிழகத்தை எப்படி காப்பாற்றினாரோ அதுபோல தமிழ்நாடு திராவிட இயக்க சித்தாந்தங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக நின்று தமிழக சித்தாந்தம் அது கொஞ்சம் சொல்லுங்க புரிஞ்சுக்கோ. திராவிட சித்தாந்தம் தேடி அலைய மாட்டேன் வந்தால் விட மாட்டேன் அந்த சித்தாந்தம் 1967 பிறகு தமிழ்நாடு என்ன கேட்கறது சித்தாந்தம்னா சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேங்கிறேன். சொல்ல மாட்டீங்க. சமூக நீதிக்காக பாடுபடுவது. சமூக என்ன ஒரே குடும்பம் தான் முதல் மந்திரியா இருக்கணும், ஒரே குடும்பம் தான் கட்சி தலைவராக இருக்கணும், அதுக்கு பேர் சமூக நீதியா? இல்ல அந்த குடும்பத்தில் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏங்க சமூக அப்புறம் சமூக நீதினு பேசாத. நல்ல கதையா இருக்கு, கேட்கிறேன். கேனையாரா இருந்தா எரும மாடு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொன்ன திருக்குறள் முனுசாமி மாதிரி ஒரே குடும்பத்தில் இருக்கவன் தான் முதல் மந்திரியா இருப்பான், ஒரே குடும்பத்தில் இருக்கவன் தான் கட்சி தலைவராக இருப்பான், எம்பி தான் இருப்பான், மந்திரியா இருப்பான். தகுதியான இருக்கலாம்ல, தகுதி இருக்கக்கூடாது. அப்ப சமூக நீதி பேசுறீங்க ஏங்க? நீங்கெல்லாம் எங்க உருப்பட போறீங்க? இந்திய நாட்டுடைய வரலாறுலயே முதல்ல ஒரு சபாநாயகரை பட்டியலத்தை சேர்ந்தவங்க இதே தமிழ்நாட்டை தான் கொண்டு வந்தார் காமராஜர். 47லயே சிவசண்முகன்னு பேரு.
இந்தியாவில் முதலாக எங்கே சனாதனத்தினுடைய ஆணிவேர் இருக்கோ அந்த கற்பகிரகத்துக்கு பக்கத்திலே போய் நிக்கிற மாதிரி இந்து அறநிலையத்துறை அமைச்சரா 54 இந்தியாவில் முதல் முறையாக பரமேஸ்வரனை கொண்டு வந்தாரு. அவங்கெல்லாம் சமூக நீதி இல்ல, இதுதான் சமூக நீதி. நீங்களும் விளங்க மாட்டீங்க. மொழி பிரச்சனைக்காக போராடிய திமுக என்ன ஆமா மொழி பிரச்சனை கல்யாணத்தை அமெரிக்காவில் வச்சிருக்காங்க, அந்த மொழி பிரச்சனையா? இல்ல இந்து மொழி திணிப்புக்கு எதிராக காங்கிரசுக்கு எதிராக பெரிய ஒரு புரட்சி செய்து ஆட்சி வந்தது. எங்க சும்மா கண்டதெல்லாம் பேசி உளரக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன், இப்போ உங்க இளைய கலைஞருடைய அத்தை இருக்குல்ல, அத்தை ஹிந்தி படிச்சிருக்கு, அதுல பட்டம் வாங்கியிருக்கு, உங்களுக்கு தெரியுமா? விருப்பப்பட்டு அவங்களா படிச்சது, திணிக்கல. ஓஹோ, நீங்களும் நானும் படிச்சா அதுக்கு பேர் திணிக்கிறதா? அவங்க படிச்சா விரும்பி படிக்கிறதா? விரும்பி ஏற்று படிக்கிறது. அவங்க தான் படிக்கலாம், நீங்களும் நானும் தான் படிக்க கூடாது. இல்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க அது நான் படிக்கணுமா வேணாம் நான் முடிவு பண்றேன். நீ அப்படிதானே முடிவு பண்ண. எங்க விருப்பத்துக்கு நீ ஏன் போற? எங்களுக்கு தெரியும்ல. உங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்க எல்லாம் ஏன் உங்க பேரன் மருமகன் மத்தியில சின்ன வயசுலயே மந்திரியா இருக்கிறான், நல்லா நடத்துற போது உங்க மூத்த கலைஞர் என்ன சொன்னாரு? அவன் ஆங்கிலம் மட்டுமல்ல இந்தியும் சரளமாக பேசுவான், ஆகவே அவனுக்கு திறமை இருக்கு. உன் வீட்டில் இருக்க எல்லாரும் ஹிந்தி படிப்பான், எல்லாம் படிப்பான், ஆனா நீங்களும் நானும் மட்டும் படிக்கக்கூடாது. இதை இன்னமும் புரிஞ்சுக்கலன்னா தமிழை உருப்பட மாட்டான். ஆனா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறீங்க, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல மக்கள் உங்க இது வேலை அதைத்தான் சொல்றாரு. ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள் என்ன அது ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள் நேற்று நடந்த ஒரு அராஜக கைது, நேற்று நடந்தது ஒரு நான் திரும்பி அந்த கேட்கிறேன், மனுஷனா இருந்தா மனுஷனுக்கு பிறந்தா இருக்கணும். உங்க திமுக ஆட்சியில என்ன வந்து கைது பண்ணாங்க, நான் ஊர்ல சொல்லல, திருச்சியில மெயின்கார்டு கேட் மாடல் லாட்ஜ் ஒரு லாட்ஜ், அதுல இருக்கிற போது கொள்ளைக்காரனை பிடிக்கிற மாதிரி ஒரு 100 போலீஸ் வந்து என்ன பிடிச்சது. பிடிச்சது மட்டுமல்ல, பொதுமக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாலையில ஒரு 4-5 மணி போல கீழே இறங்குற ஒருத்தன் ஒரு ஓடி வந்தான், திருக்காட்டுப்பட்டிக்காரன், சென்ட் ஜோசப் காலேஜ் படித்தவன், பேர் ராமகிருஷ்ணன் பேரையும் சொல்றேன். அந்த கூட்டத்தை பார்த்து எதேச்சியா வந்தவன், காலேஜெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டான், எதே வந்தான்னு என்ன என் பேரை சொன்ன, ஓடி வந்து ஏங்க உங்களுக்கு அரெஸ்ட் பண்றாங்கன்னு கேட்கறான். நான் பதில் சொல்ல போற போது பக்கத்துல டிஎஸ்பி பேசாதேன்னாரு. நீ யாருன்னு கேட்டார். நான் அவருடைய ஃப்ரெண்டுங்க. என்ன பார்த்து உங்க ஃப்ரெண்டு தானான்னு கேட்டாங்க. ஆமான்னு. என் கண்ணுக்கு முன்னால மட்டுமில்ல, ஒரு 500 பேருக்கு முன்னால் நடந்ததை சொல்றேன். போலீஸ் அவனை நடுவே நிக்க வச்சு ஒரு 10-20 பேர் லத்தீர மாறி மாறி அடிச்சு மயக்கம் போட்டு விடுகிற போது கையங்காலை தூக்கி வேன்ல தூக்கி போட்டாங்க. அதெல்லாம் பண்ண இந்த மூதேவிங்க வாடான்னு கூப்பிட்டாக்க இதுல அராஜகமா? அடிக்காம விட்டாங்கன்னு சொல்றீங்களா? அல்லது உங்க ஆட்சியில கொஞ்சம் முன்னால ஒரு பத்திரிகையாளர் வீட்டுல போய் மலத்தை கலந்து ஊத்துனீங்களே, அது மாதிரி ஊத்துலையா? உள்ள வந்து வயசானம்மா அடிச்சாங்களே, அது மாதிரி அடிக்கலையா? கதவை உடைச்சாங்களே, அது மாதிரி உடைக்கல. அதெல்லாம் பண்ணாதான் நேர்மையான ஆட்சி. அதெல்லாம் பண்ணலன்னா அராஜகம். அலைக்கழித்து இங்க இருந்து தஞ்சாவூர்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. விசாரணைக்கு வேணா வரமாட்டேன். நீ என்ன பெரிய மனுஷன்? மாங்குயில் கூறும் பூஞ்சோலை எங்கை மாற்ற நிறைக்கும் சிறைச்சாலை. சிறைச்சாலை திமுக காரனுக்கு சாதாரணம், சிறைச்சாலைக்கு அஞ்சு வேணா. அதான் இப்ப அவரு சொல்றாரு, யாரு சிறைச்சாலை கண்டு அஞ்சுவன் கிடையாது. நானு அவன் போய் அப்பயே கெஞ்சுற. கரூர் சம்பவத்து மேல ஓடி போனவாள் நான் கிடையாது. யாரு கரூர் சம்பவம்? இந்த மூதேவிக்கு என்னன்னே தெரியல. ஆக என்ன பயம்னா, ஒருவேளை அன்னைக்கு வந்து விஜய் இருந்திருந்தா, இப்ப நான் சொல்றேன், அவங்களுடைய கணிப்பா அந்த கலவரத்தை பயன்படுத்தி விஜய் அடிச்சு கைகால உடைக்கிறதா அவங்களுடைய பிளான். அதை புரிஞ்சுக்கிட்டு விஜய் வந்தாச்சு. ஜெயலலிதா பண்ணாங்களா? அத மாதிரி பண்ணு, அந்த வாய்ப்பு இல்லாம போச்சுன்னு கதறாங்க, கத்துறாங்க. நீ தான் விசாரணை கூப்பிட்டானே ஏன் கக்கூசுல போய் உட்கார்ற? காலை கடன்களை முடிக்க வேணாமா? 11 மணிக்கு தான் காலை கடன். மூதேவிகளா இந்த விளங்குமா நாடு? ஒன்ன நம்பி ஒரு கட்சி, ஒன்ன நம்பி ஒரு தமிழ்நாடா? காலைங்கிறது அதிகாலை ஒரு சில பேருக்கு இருக்கும். இவங்க காலைக்கு நம்ம இதெல்லாம் நடைபயிற்சி எல்லாம், அதுக்காக நான் கேட்கிறேன். ஓ, இதெல்லாம் முடிக்கிறதுக்கே 11 மணி ஆயிரும். எதிர்கட்சியாக எப்படி செயல்படலாம் அப்படின்னு யோசித்துக் கொண்டு இருக்கு. நீங்களாம் யோசிக்கிறதே இல்லை, அதனாலதான் 5 மணிக்கு போறீங்க, 6 மணிக்கு போறீங்க. என்னங்க இருக்கிறதெல்லாம் பைத்தியக்காரன் பேசுவீங்களா? 7 மணிக்கே வந்து ஒரு போலீஸ் ஒரு பொது வாழ்க்கை இருக்கிறவங்க 11 மணி காலை கடனே கிடைக்கிறா, பொது வாழ்க்கை என்ன பண்ண போறான்? அது சொல்லுங்க. என்ன இந்த நாடு, என்ன நாடு? கடந்த காலத்தில் இந்த தலைவர்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தலைவர் காமராஜ் அவர் கடைசி காலத்தில் மேடையில் பேசும்போது நீங்க பார்த்திருந்தா அவங்ககிட்ட கேளுங்க, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆனாவே இடுப்புல கை வச்சுட்டு பேசுவார். ஏன் தெரியுமா? பிரிட்டிஷ் ரூல் போது போராட்ட நேரத்தில் அடிச்சதுல அவருடைய இடுப்பு விழாவில் உடைஞ்சு போச்சு. அதனால நின்று நிற்க முடியாது.
அவர் என்னைக்காவது போலீஸ்ல அடிபட்டேன் என்ன ஜெயிலில் அடிச்சாங்க சொல்லியிருக்காரா? உலக கோடீஸ்வரர்ல ஒருத்தன் நேரு. அந்த இது ஒன்றும் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? உச்சகட்ட போராட்டம், சுதந்திர போராட்டம், குயிட் இந்தியா மூவ்மெண்ட் நடந்துச்சு இல்ல? அப்ப ஒரு ஊர்வலம் போறாங்க. அவரோட பட்டேல் கூட ஒருத்தர் போறாரு. அதுக்கப்புறமா அவர் மத்திய அமைச்சராக இருந்தார், உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சராக வந்தார். அந்த போராட்டம் நடக்கிற போது லத்தி சார்ஜ் வருது. வந்த உடனே அடிக்கிறாங்க, நேரு அடிக்கிறாங்க, இவருக்கு அடி விழுகுது. அதெல்லாம் முடிஞ்சு போகுது. அவர் ஒன்றும் பேசலை. அதுக்கு பின்னால சுதந்திரம் வந்து இவர் பிரதம மந்திரியா வந்துடுறாரு. வந்த உடனே வித்துபாய் பட்டேல் நினைக்கிறவருடைய பேரு. அவர் சொல்றாரு, பாபு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ரொம்ப வருஷமா கேட்கணும்னு நினைச்சேன், இன்னைக்கு கேட்கிறேன். என்ன? அந்த போராட்டம் நடக்கும்போது 2 பேரும் லத்தி சார்ஜ் பண்ணான்ல, அந்த லத்தி சார்ஜ் பண்ணது போலீஸ்காரன் அடிக்க வர்ற போது எதேச்சியா அவங்க முகத்தை பார்த்தேன், கண்ணை இருக்க மூடிக்கிட்டு இருந்தீங்க, பயந்துட்டீங்களா, பயமான்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பைத்தியக்காரன்லாம் பேச மாட்டாங்க. இந்த நாட்டுக்கு விரைவில் சுதந்திரம் வந்துவிடும் அப்பவே எனக்கு தெரியும். சுதந்திரம் வந்தால் நான் ஒரு ஏதாவது ஒரு நல்ல பொறுப்பில் இருப்பேன் என்று எனக்கு தெரியும். பிரிட்டிஷ்காரன் சொல்லிதான் போலீஸ்காரன் அடிக்க வர்றான். ஆனா போலீஸ்காரன் வந்து நம்ம அடிக்க வந்தவன் ஒரு இந்தியன். அவன் அடிக்கிற போது பார்த்திருந்தால் அவனுடைய முகம் அப்படியே மனதில் பதிஞ்சிருக்கும். என் பதவிக்கு வந்ததுக்கு பின்னால நானும் மனுஷன் தானே, ஏதாவது ஒரு சூழ்நிலை அவனை தேடி பிடிச்சு அவனை வஞ்ச தீக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வந்துடக்கூடாது இல்ல, அதனாலதான் கண்ணம் போட்டேன். எப்படிப்பட்ட தெய்வீக மனிதர்களா இருந்த இந்த அரசியல்ல போய் 420 120 எல்லாம் நீங்க என்ன பெருசா பேசிக்கிட்டீங்க இல்ல? எப்படி 2001 கலைஞர் அவர்களை கைது செய்யும் போது கொள்றாங்களோ கத்தி அந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து உடல் ஏங்க கத்துறீங்க? நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அடிக்கிற போது கண்ணு அப்படியே அடி வாங்கின நேரெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அந்த முதல்ல சொன்னேன்ல, பாட்டு என்ன பாடுவீங்க மேடையில? மாங்குயில் கோயிலும் பூஞ்சோலை எங்கை மாட்ட நிலைக்கு சிறைச்சாலை சிறையை கண்டு அஞ்சுகிறவனா திமுக பேசுறீல்ல. பேசுவது மானம் இடை, பேணுவது காமம், கூசுவது மாநிலைத்தான், சீச்சி நன்று உனது குற்றம். கம்பன் சொன்னது இவங்களுக்கு தான். இவரும் இது செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் தைரியமா எதிர்கொண்டாரு. போய் ஏங்க விசாரணையே தைரியமா? எத்தனை நேரம் அலைக்கலைப்புகள் காலையில இருந்து தஞ்சாவூருக்கு போய் தஞ்சாவூர். ஏங்க நான் இப்ப கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்ன புரிஞ்சுதா? புரியலன்னா நீங்களும் உருப்பட மாட்டீங்க, ஊர் உருப்படாது. என்ன கைது பண்ண போது என்ன அடிச்சாலே தப்பு. என் ஃப்ரெண்டுன்னு கேட்க வந்த அடிச்சு மயக்கமோட தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் உங்க ஆட்சியில நடந்துச்சு. அதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க. இவர் என்னமோ பெரிய ராஜராஜ பேர மாதிரி பேசுறீங்க. இவங்களுடைய பின்னணி என்ன? யாரு இவங்க? இந்த தமிழ்நாடு என்ன இவங்க அப்பா விட்டு சொத்தா? உங்க விருப்பத்துக்கு விளையாடுறதுக்கு லண்டனுக்கு போனீங்களே சார்ட்டர்ட் ஃபிளைட்ல குடும்பத்தோட, இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு சொல்லுங்க. விஜய் மேல நான் அந்த இடத்துல இருந்தா இந்த சொத்து மொத்தத்தையும் பறிமுதல் பண்ணி அப்ப 2 பேரும் குண்டாஸ்ல போட்டிருப்பேன். கரூர் சம்பவத்தப்போ ரொம்ப பெருந்தன்மையாக விஜயை கைது செய்யாம விட்டோம். ஆனா இவங்களுக்கு பெருந்தன்மையா? ஆமா. என்ன பெருந்தன்மை? அந்த 41 பேரை கொன்னது பெருந்தன்மையா? ஒரு பேர் கொலைக்கு காரணம். இப்போ நான் சொல்றேன், நான் தெளிவா சொல்றேங்க, தமிழா சொல்லல, நான் இன்னைக்கு சொல்லல, ஏற்கனவே அப்பவே அந்த சம்பவம் 2 நாள்ல சொன்னேன். இந்திய நாட்டு வரலாறு வெறும் பொதுக்கூட்டம் இல்ல, மாநாடு எவ்வளவு நடந்திருக்கு. மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே 15 ஆம்புலன்ஸ் 20 ஆம்புலன்ஸ் வண்டி நின்று இருக்கா? அந்த கூட்டம் ஆரம்பிக்க முன்னாலே 15க்கு மேற்பட்ட ஆம்புலன்ஸ் அங்க நின்னுச்சு. எப்படி வந்துச்சு? அந்த கேள்விக்கு பதில் உண்டா? முன்னாலே நீங்க திட்டம் போட்டீங்க. நான் பகிரங்கமா சொல்றேன், இவருடைய நயவஞ்சக புத்தி, குரூர புத்தி. அதனால் இது இயற்கையாக நடந்த இது ஒரு படுகொலைன்னு சொன்னேன். விசாரணை வந்தா நான் விசாரணை பதில் சொல்ல தயார். எல்லாம் செஞ்சு விட்டு ஏத்தவர் என்ன சொல்றாரு? திருச்சி விமான நிலையத்தில் நின்று உதயநிதி சொல்றாரு, இங்கிருந்து ஓடி போனவர் திருச்சி விமான நிலையம் வழியாக. சார் அதான் சார் சொல்லு, நீ யாருன்னு கேக்குற? கரூருக்கு நீ யாரு? போல என்ன எடவாடா செல்லையும் பெஜவாடா செல்லையும் நீ உங்க அப்பா உங்க பாட்டா இருந்த மாதிரி பேசிட்டு இருக்க. உனக்கு இந்த பொது வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? துணை முதல்வர் இருந்திருக்காரு. அத இருந்தது அந்த பாவம் தான் தமிழ்நாட்டை ஆட்டி படைக்குது. இளைஞரணி செயலாளர் இருந்தார். ஏங்க யோக்கியமா ஆண்ட குமாரசாமி ராஜா, ஓமாந்தூரார், ராஜாஜி, காமராஜர் அவங்க எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. உதாரி 420 120 காரிப்பைய பிளேடு பக்கிரி அருவாறுமுகம் அவனை மட்டுமே பேசிட்டீங்களே. இந்த ஊர் எப்படி விட போகுது? காவிரி பிரச்சனையை பத்தி நான் பேசுறது காவிரி பிரச்சனை ஏன் வந்துச்சு? உங்க பாட்டை செஞ்ச அயோக்கியத்தனம். கர்நாடகால காங்கிரஸ் தானே இருக்குன்னு கேக்குறாரு. அப்படியா? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பாட்டனா காங்கிரஸ் காரனா?
74 ஒப்பந்தம் முடிகிற போது யார் இருந்தா? அன்னைக்கு ஏன் புதுப்பிக்கல? கர்நாடகத்தில் கபினி ஹேமாவதியில அடை கட்டுறது கையெழுத்து போட்டு கொடுத்தது உங்க பாட்டனா காங்கிரஸ்காரனா? என்ன சார் பதில் இல்லையா? அதை வந்து உதவாநிதி கேட்டு சொல்லுங்க. காங்கிரஸ் இழைத்த துரோகம் தான் அத்தனையும் காரணம். ஆமா, உங்களை எல்லாம் உயிரோட விட்டு வச்சிருக்கோம்ல. இந்த நாட்டுக்கு சுதந்திரமே வேணாம் அப்படி மாநாடு ஒரு தீர்மானம் போட்டுறோம்லாம் பேச விட்டு வச்சிருக்கோம்ல. அடிபட்டு உதப்பட்டு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறது காங்கிரஸ்காரனும் கம்யூனிஸ்ட்காரனும். நாங்கெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்றோம், நீங்க எங்களை மேல உட்காந்து உத்தரவு போடுவீங்களா? எதுவுமே பண்ணாம வாய கிளறீங்கன்னா உண்மையை சொன்னாக்க அவ்வளவுதான், தூக்கில தான் தொங்கணும். என்ன உங்களுக்கு என்ன உண்மை? உங்களுடைய பின்னணியெல்லாம் என்ன? நீங்க செய்த தியாகம் என்ன சொல்லுங்க. மிசாவில் அடிபட்டு மிசாவிலையா இன்னமும் திருந்தே மாட்டீங்களா? மிசாவில கைது பண்ண பட்டியல் என்ன இருக்கு? அந்த பட்டியலில் உங்க அப்பா பேர் இருக்கா சொல்லுங்க. மிசால் அடித்ததுனாலதான் அவருடைய உடம்புலாம். நான் என்ன கேட்கிறேன்னு புரிஞ்சு தமிழ்ல தான் பேசுறேன். மிசா சட்டத்துல சொல்றீங்களா மிசா காலத்துல சொல்றீங்க? ஏங்க அவங்க மிசா காலம் என்பது வேற, மிசா சட்டம் என்பது வேற. மிசா காலத்துல உங்களை புத்திசாலி நினைக்க இந்த பைத்தியத்தை முடிச்சு போச்சா? அந்த காலத்துல நல்லது நடந்திருக்கும் கெட்டது நடந்திருக்கும். மிசா காலத்துல நடக்கிறதெல்லாம் மிசா இல்ல. மிசாவில் கைது செய்தார்களா அதைத்தான் நான் கேட்கிறேன். ஆனா ஊர் பூரா மிசாவை கண்டவர்கள் என்ன? மிசாவை கண்டவர்கள் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி. கள்ளுக்குடி கொண்டு வந்த கருணாநிதி சொல்லுங்க. சீமான் தான் நல்லா சொன்னாருங்க. சொன்னார் பாருங்க, இவங்க ஆட்சி நடக்கும் போது தான் சொன்னார், இப்ப சொல்லல, நான் சொல்லலைங்க. அதுக்காக உங்க உதவி இதை கேட்டு பதில் சொல்லுங்க. 6 மாசத்துக்கு முன்னால என்னம்மா தேவி ஜக்கம்மா கரெக்டா சொல்றீங்க. நாடு நாசமா போயிருச்சு நியாயமா, 10 லட்சம் கோடி கடனில் நாடு, இதில் இலவசம் என்பது பெரும் வெட்கக்கேடு சொன்னது சைமன்க. அதுக்கு மட்டும் பதில் கேட்டு சொல்லுங்க. இல்ல அவர் திமுகவை எதிர்த்தாரு, அப்ப சொல்லதானே செய்வார். அவர் திமுகவை கடுமையாக எதிர்த்தார்ல. அப்ப அவர் சொன்னதெல்லாம் பொய்யா? அவர் பொய் சொன்னார் சொல்லல, அவருடைய தரப்புல அவர் வந்து குற்றச்சாட்டு வைக்க. நான் என்ன சொல்றேன், சொன்னது உண்மையா பொய்யா அதான் கேக்குறேன். அவர் தரப்புல குற்றச்சாட்டு, அது உண்மையா பொய்யான்னு கேக்குறேன். உண்மையா பொய்யான்னு அவர்கிட்ட தானே சார், அவர் தான் குற்றச்சாட்டு. நீங்க இந்த ஊர்ல தானே இருக்கீங்க. நான் 10.5 லட்சம், அவர் சொன்னதுல ஒரு திருத்தம் 13 லட்சம். அது ஒண்ணு திருத்தம். அப்ப இப்ப நீங்க புத்திசாலிங்க. 13 லட்சம் கடன் கரெக்ட். நாடு நாசமா போச்சுன்னு சொன்னாரு, அதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கோ? இன்னமும் நாசம் ஆகாம இன்னும் மிச்சம் இருக்குன்னு வச்சிருக்கிறோம். அப்படி கொஞ்சம் இருக்கு, அதையே விட்டு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறீங்களா? இல்ல, நேத்து அவர் இன்னொரு கருத்தை சொல்லும்போது சொல்றாரு, கரூர் சம்பவம் முடிந்து 1 மாசத்துல மலேசியாவில் போய் குத்தாட்டம் போட்டவர் தான் இந்த முதலமைச்சர். இவர் வந்து நம்மளை பத்தி தவறாக பேசுறாரு. யாரு இவங்கெல்லாம்? அந்த காலத்துல என்னென்ன ஆட்டம் போட்டான்னு சொல்லுங்க சொல்லுங்க. திராவிடம் யாரு சொல்றா? அப்படி சொன்னது தமிழுக்காக பாடுபட்டு சொன்னவர் யாருங்க? இப்ப இது சொன்னது தமிழுக்காக பாடுபட்டு இந்த குத்தாட்டம் போட்டு சொன்னது இவர் உதயநிதி நேத்தான் சொன்னாரு. அவரா? இந்த உச்சகட்ட போராட்டம் இளைஞர் நடந்து தமிழெல்லாம் கொண்டு குச்சாங்கல்ல, அப்ப இவர் என்ன ஆட்டம் போட்டாரா? அவர் அப்ப அரசியலுக்கு வரலையே. அவர் அரசியலுக்கு வந்தாதான் அதை கணக்கில் எடுத்துக்க முடியுமா? வரலன்னா எடுத்துக்க கூடாதா? அவர் அரசியலுக்கு அப்ப ஏங்க என்னங்க கரூர்ல 42 பேர் செத்தான வந்து இல்ல, அரை மணி நேரத்தை திரும்பி துபாய்க்கு போன. எதுக்கு போன? துபாயில இருந்து வந்தது சொல்லுங்க சார். நீங்க போன சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு. அதைத்தாங்க சொல்றேன், திரும்பி உடனே துபாய்க்கு எதுக்கு போன? இந்த கேள்வி $1 மில்லியன் கொஸ்டின். அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏதாவது படிப்புக்கு சம்பந்தமா போயிருப்பாரு, மேல் படிப்பு சம்பந்தமா இதுக்காக போயிருப்பாரு. மேல் படிப்பு கீழ் படிப்பு இதெல்லாம் வேற இருக்கோ? எனக்கு அது தெரியாதுங்க. அங்கதான் மேல் படிப்பு கீழ் படிப்பு எல்லாம் துபாயில தான் இருக்கா? துபாய்க்கு போய் உடனே சம்பவத்தை கேள்விப்பட்டு ஓடி வந்த ஒரு மனிதனை நீங்க எப்படி தப்பா சொல்றீங்க? அதை தாங்க நான் சொல்றேன். அப்ப அவங்க அப்பா வரல, அவர் வந்தாரு, இவர் வந்தாருல. இது இது அவர் மிட் நைட்ல வந்தாரு, இவர் காலையில ஃளைட். கள்ளக்குறிச்சிக்கே வரல. யாரு? இவரா? உதயநிதி கள்ளக்குறிச்சி சம்பவத்துல. அப்பா கேட்டங்க, நீங்க தானே சொன்னீங்க 61 பேர் செத்தாருல. அப்பயே வரல. அமைச்சர் பெருமக்கள்லாம் அனுப்பிச்சு போய் பார்த்துட்டு வந்தாங்க. எங்க இப்படி கேட்டா அப்படிம்பீங்க, அப்படி கேட்டா இப்படிம்பீங்க. நான் என்ன சொல்றேன், வந்த 41 பேர் துள்ள துடிக்க செத்து கிடக்குறான்ல, அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு துபாயில என்ன வேலை? எங்க வரிப்பணத்திலான மந்திரி பதில் சொல்லணும்ல. தைரியமா இருந்தா, மனுஷனா இருந்தா பதில் சொல்லு. இல்லன்னா சம்பவத்துக்கு காரணமானவங்களை விட்டுட்டு நீங்க நான் என்ன சம்பவம்? திமுகவோட மீட்டிங். அது திமுகவோட மீட்டிங். யார் மீட்டிங் இல்லைங்க? உங்க வீட்டுல கல்யாணம், 10 காலி பேர் வந்து அடிக்கிறானுங்க, நீங்க கல்யாணம் வச்சுக்க அதனால போச்சுன்னு சொல்லுவீங்களா? பாதுகாப்பு தர வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமையா தனியாருடைய கடமையா? யாருக்கு கொடுக்கணும் பாதுகாப்பு? நீங்க சரியா சொல்லணும்ல. இத்தனை பேர் வருவாங்கன்றத எத்தனை பேர் அவங்க சொல்லணும்ல. 10,000 பேர், நீங்க 50,000 பேர். புத்திசாலி நினைச்சல இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்.
யாராவது சொல்ல முடியுமா கூட்டத்துக்கு இத்தனை பேர் தான் வருவாங்கன்னு? அப்புறம் கேட்பாங்கல்ல. ஐயோ, உங்களுக்கு அதை பத்தி அடிப்படையே தெரியல சார். இல்ல சார், இல்லன்னா நீங்க இதுல இருந்து வர்றீங்கன்னு நினைக்கிறேன், அறிவாலயத்துல இருந்து. நாங்க 1000 கூட்டம் நடத்திருக்கோம், உங்களுக்கு தெரியும். என்ன, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு அது ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லிடுறேன். இவங்க ஆட்சி இருந்த காலத்திலேயே திருப்பூர்ல இந்த முஸ்லிம்களுக்காக ஆதரவா ஒரு கண்டன கூட்டம் நடக்குது. இப்போ அங்க இருக்கிற எம்பியா இருக்கிற கம்யூனிஸ்ட் எம்பி எனக்கு நண்பர், நீங்க வர்றீங்க, மதியானமே வந்திருக்க சாப்பிட்றதுக்கு பரவாயில்லன்னு. நான் அதுக்காக பின்னால ஆச்சுன்னு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து ஐஏஎஸ் இன்ஸ்பெக்டர் வேகமா வர்றாரு இருக்கிறது. சார், எங்களுக்கு பல இடத்துல ஒரு தகவல் பார்த்தா கூட்டம், பெரிய கூட்டம் வரும்போது இருக்கு, இந்த ஏற்பாடு போதாது, இன்னும் பண்ணணுங்க. என்ன பண்ணணும்னு கேட்டார். இன்னும் ஒரு 25 ஹாரன் எக்ஸ்ட்ரா கட்டுங்க, எல்இடி இந்த இது போட்டு லைட் இதெல்லாம் போட்டு டிவி ஸ்கிரீன்லாம் போட்டு ஒரு 10 இடத்துல வைங்க. சொன்ன மாதிரியே வந்துச்சு. கூட்டம் ஏற்பாடு பண்றதுக்கு எவ்வளவு பேர் வருவாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் இந்த டிபார்ட்மெண்ட். அது அரசாங்கத்து கையில் இருக்கா, உங்க கையில், என் கையில் இருக்கா? உங்களுக்கு தானே கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலன்னா நீங்க ஆட்சியே வேஸ்ட்னு அர்த்தம். யாரு கண்டுபிடி, நல்ல வேலை வேணாம் சொன்னா வேற வருத்தப்படுவீங்க. இல்லை, இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இன்றைக்கு கூட அதை இதில் வந்து சட்டமன்றத்தில் இவங்கெல்லாம் எதிர்பார்த்தாங்க பெரிய கலவரம்லாம் பண்ணுவாங்கன்னு. அவங்க பாட்டு வந்து அமைதியாக பட்ஜெட் ஒரு கேட்டாங்க, ஒரு கேட்டு போயிட்டாங்க. ஏங்க, நேற்று நீங்கள் தானே யாரோ ஒரு பெரிய மேதாவி பேட்டி கொடுத்தாரு சொன்னீங்க, பட்ஜெட் துறையில் எங்களை சந்திக்க முடியாம தான் திசை திருப்புறதுக்கு கைது பண்ண வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு. ஆமாம், வந்துட்டாங்கல்ல, என்ன ஒன்றுமே இல்லை, அமைதியா போனாங்க. பிரச்சனைகளை வந்து திமுக உருவாக்காது. ஆஹா, பேசுறதுக்கு துப்பு இல்ல, பிரச்சனை வழி இல்ல, பிரச்சனையில கண்டாலும் விடாது. எங்க விடாது? எங்க பட்ஜெட்ல பேசாம உங்களுக்கு எதுக்கு கட்சி? சார், பட்ஜெட் உரை முடிஞ்சோன்னா அவர் வந்து நாளை ஒத்தி வைக்கப்பட்டது, நாளைக்கு வேளாண் பட்ஜெட். நீங்க இதுக்கு முன்னால போனதுல என்ன பண்ணீங்க? பேச எந்திரிக்கு போய் வெளியிட பண்ணீங்கல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணாலும் அதான் நியாயம். மக்கள் தொண்டாட்டம்ங்கிறதுக்காக உள்ள இருக்காங்க. மக்கள் சேவை போனதுல மக்கள் வேண்டான்னு வெளியே போயிட்டாங்களா? மக்கள் சேவை மகேசன் சேவை, அதாங்க மகேசன் சேவைக்காக போனதுல போயிட்டாங்க. இப்போ மக்கள் சேவைக்காக உட்கார்ந்தாங்க. அவங்க மக்கள் சேவை தவறு பண்ண இந்த தடவை சரியா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். எப்போ மெட்ராஸ் கீழ்பாக்கம் மொத்தமும் மெட்ராஸ் மாதிரி ஆயிடுச்சோ புரியல. அவருடைய தரப்புல அவர் வந்து சொல்றாரு, என்னுடைய பேச்சு தவறாக திரித்து சொல்லப்பட்டிருக்குங்கிற. யார் என்ன சொன்னாரு? என்ன திரிச்சோம் சொல்லுங்க. திரிஷான்னு இதாப்புல கத்துனாங்க. கத்துன உடனே இவர் ரெண்டு மூணு வார்த்தைகள் சொன்னாரு. அதாங்க என்ன சொன்னாரு? நாங்க திரிச்சாங்களா? அவங்க வீட்டுல தண்ணி வர்றதுக்கு தான் பாப்பாரு அப்படின்றாரு. அதான சொன்னாரு. இது நீங்க திருச்சிங்களா? நான் திருச்சனா? நான் திருச்சியில இருந்தா வர்றேன். ஆனா அந்த வார்த்தையை திருச்சி பேசல. எனக்கு திருச்சி பேசுற பழக்கம் இல்ல. சொன்னது சரியா தப்பாங்கிறது அவர் சொன்னதும் திருச்சியில தான் சொன்னாரு. அதாங்க அவர் பேசுறது திருச்சி சொன்னாரு, நான் சொல்லல. திருச்சியில இருந்து அவர் திருச்சி பேசினாரு. திருச்சியில இருந்து அவர் திருச்சி பேசினாரு. திருச்சியில இருந்து வந்திருக்கேன்னா சிரிக்காம பேசல. நீங்க சிரிக்காம கேளுங்க. அவர் திருச்சியில இருந்து திரிஷாவை பத்தி திருச்சி பேசினாருன்னு சொல்ல வரீங்களா? அவர் துபாய் எல்லாம் பேசலாமா? துபாய் போயிட்டு தானே சார் வந்தாரு. அதைத்தாங்க நான் திரும்பி என்ன கேட்கிறேன். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியுடைய அமைச்சர், துணை முதலமைச்சர், இப்ப எதிர்கட்சி தலைவர், ஏன் போனேன்னு ஒரு கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது. கேட்டு சொல்லுங்க. சொல்ல வேண்டிய கடமையா இல்லையா? பொது வாழ்க்கை இருக்கிற தலைவனுக்கு டிரான்ஸ்பரன்சி வேணும். உங்களுக்கு ஏன் அது இல்லை?